இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற? நீ எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி வலிமை மிக்க ஆயுதம் வாக்குதான். அதை இப்படி போட்டு தெருவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படி கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இருந்தா இருக்கு, லெலின் இருந்தா இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்காரு, புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ் எல்லாத்தையும் படி நீர் மேலாண்மை என்ன எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான். இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் உறுதி. யாருன்னா யாருக்குன்னு? இவருக்கு தானே. இவனா யாருன்னு பேசுனது? தம்பிக்கு தான். ஏதோ பேசிட்டான். அப்ப எஃப்ஐஆர் உறுதி. ஏதோ சொன்னா சொல்றாங்க. அதான் ஏதோ சொல்லல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான். வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. என் தம்பி ஸ்ரீதர்லாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணும்? கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிக்கணும். இதெல்லாம் கோட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது பெரிய? என்ன தம்பி, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில் இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்கும் போய் உட்கார்ந்து பேசணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவா? எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்ல? இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை குற்றார். பாரதிய ஜனதாவையும் குற்றார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் குற்றார், எல்லா கட்சியும் குற்றார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு, செய்யல. தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை
கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன் தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யல. இப்ப என்ன செய்ய போறாரு? தொகுதி மறுசீரமைப்பு அது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர துடிக்குது, டிலிமிட்டேஷன். அதுக்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களை அழைக்கிறது. இப்ப இவர்கிட்ட உறுப்பினர் இல்ல, ஒரே ஒரு உறுப்பினர் அவர் என்ன பண்ணிருக்காரு, அது அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். அவரை தவிர இப்போ திமுக ஒரு தீய சக்தி ஆயிடுச்சு, அந்த சக்தியில தான் இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரோட வந்து உட்காருவாங்க, திமுக இருக்க மீதி உறுப்பினர்கள் இவரோட வருவார்களா? இல்ல அதிமுகவில் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரோட வந்து உட்கார்ந்து பேசுவார்களா? இப்ப இங்க பேசிய பெருந்தமிழர் ஐயா பழக்கருப்பை அவர்களோட குறிப்பிட்டாங்க. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு 20 திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்க 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப பிறப்பு விகிதம் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து அளவு கடந்த மது இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்ப மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்ப இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இப்ப 80னா அது 140 அப்படி ஆயிருது. இப்படி இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், இப்ப மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய ஒப்புதலை அந்த வாக்கை ஒப்புதலை பெற வேண்டும்ங்கிற அவசியம் இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றிக் கொண்டே போவார்கள். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே வரி ஜிஎஸ்டி, ஒரே பாடக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை, ஒரே குடும்ப அட்டை, நாடங்களும் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்று. ஆனால் நதி இல்ல, எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஆனால் நதி காவிரி அவனுக்கா இருக்கணும், முல்லை பெரியார் அவனுக்கா இருக்கணும் என்றால் அது எப்படி? இது எப்படியா இருக்கிறது? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நிலைப்பாடு இருக்கணும் நினைக்கிற இந்த அரசு. அப்ப நதிநீர் கொள்கையில் ஒரு பொது நிலைப்பாடு, அதுக்கு ஒரு பொது அமைப்பு, அது சொல்வதைத்தான் கேட்டாக வேண்டும் என்கிற ஒரு ஆளுமை அங்க இருந்தால் 177.25 டிஎம்சி தெர இந்த பருவத்தில் என்றால் திறக்குனவன் எனக்கே பத்தல அப்படி என்றால், நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் பிற மாநிலங்களுக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கிறேன். நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் அணு உலையில் இருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். எனக்கு எரிகாற்று இல்லாத போதுதான் நான் என்னுடைய காவிரி படுகையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் பயோகேஸை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். அப்போ உங்கள் வளம் உங்களுக்கே என்றால், உன் நீர்வளம் உனக்கே என்றால், என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் எங்கே இருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும்.